தேனி கொட்டின இடம் இதுதான், தேனீக்களோட கொடுக்கு இதுதான். இந்த இடத்துக்கான ஒரு வாசனை இருக்கும். இந்த இடத்துக்கான வாசனையை தேனி கொட்டின உடனே நம்ம என்ன செய்யறோம்னா, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு இலத்தழை, இந்த இலத்தழையை எடுத்து கசக்கி நம்ம இதில் தடவணும்னா இந்த இலதழையோட வாசனை இந்த வாசனையை கவர் பண்ணிக்கும். அடுத்த தேனி வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லையா, கீழே உடனே மண் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மண் எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அந்த வாசனையை மறைக்கலாம். அப்படி இல்லையா, நம்மளுடைய உமிழ்நீர் எடுத்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம். தேனீக்கள் கொட்டின இடத்துல ஒரு சொட்டு தேன் எடுத்து தடவி விட்டிங்கன்னா அதுதான் ஆகச்சிறந்த நல்ல மருந்து. சில உடம்புகளுக்கு இது மாதிரி தேன் தடவி விட்டாலும் சரி ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டம்ளரில் கொஞ்சமாக புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை உள்ளுக்கு குடிச்சிட்டோம்னா சரியாக போயிடும். தேனீக்கள் கொட்டினதுக்கு ஒரு வாசனை விடும். அந்த வாசனையே தொடர்ச்சி தான் மற்ற தேனீக்கள் வந்து கொட்டும். இது மூர்க்கத்தனமானது இல்லை. இது எபிஸ் செரானா இண்டிகான்னு சொல்லக்கூடிய அடுக்கு தேனி. இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 அடி நீங்கள் பின்னாடி எட்ட வந்துட்டிங்கன்னா அடுத்து எதுவும் கொட்டாது.